ஒவ்வொரு வருஷமும் உலக நாடுகள் எல்லாம் தங்களுடைய ஆனுவல் பட்ஜெட்ல டிஃபென்ஸுக்குன்னு பல லட்சம் கோடிய ஒதுக்கி செலவு பண்றாங்க. நம்ம இந்தியாவை எடுத்துக்காங்க. 2024-25ல 6,20,000 6.2 lakhs crore. அதே மாதிரி 25-26 பினான்சியல் இயர்ல 6.80 lakhs crore, அதாவது 6,80,000 கோடிய டிஃபென்ஸுக்கு மட்டும் ஒதுக்கி நம்மளுடைய நாட்டை பாதுகாக்கிறாங்க. அந்த பாதுகாப்பு எதுக்கு ரொம்ப முக்கியம்? ஏன் இந்த பாதுகாப்புக்காக இவ்வளவு செலவு செய்யணும்? ஏன்னா ஒவ்வொரு நாடும் தன்னுடைய வளர்ச்சியை நோக்கிதான் பயணம் பண்றாங்க. அப்படி இருக்கிற போது நம்ம வளர்ச்சி, அதாவது growthன்றது என்னன்னா, நம்ம இப்ப இருக்கிற நிலையில இருந்து அடுத்த நிலைய அச்சீவ் பண்றதுதான். இப்ப இருக்கிற நிலை எது வரைக்கும் ஸ்ட்ராங்கா பாதுகாப்பா ப்ரொடெக்ஷன் இல்லையோ அது வரைக்கும் நம்ம அடுத்த நிலைக்கு போக முடியாது. உதாரணத்துக்கு ஒருத்தரை நீங்க தண்ணியில நிக்க வைங்க, ஒருத்தர் தரையில இருக்கிறான்னு இமேஜின் பண்ணிப்போம். தண்ணியில இருக்கிறவரையும் தரையில இருக்கிறவையும் ஒரே வாக்கு ஜம்ப் பண்ண சொல்லியாச்சுன்னா, தரையில இருக்கிறவரு மினிமம் அவர் இருக்கிற இடத்துல இருந்து 2 feet அவரு ஜம்ப் பண்ணுவாரு. பட் தண்ணியில இருக்கிறவரு அவரோட ஜம்ப் பண்ண முடியாது. ஏன்னா தரையில இருக்கிறவரு அவரோட இருக்கிற இடம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அதனால அவரோட முடியுது. பட் தண்ணியில இருக்கிறவரோட ஃபர்ஸ்டே பேலன்ஸ் இல்லாம இருக்கிறதுனால அவரோட ஜம்ப் பண்ண முடியாது. இதுக்கு தான் தான் இப்ப இருக்கிற நிலைய ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்காகத்தான் ஒவ்வொரு நாடும் டிஃபென்ஸ் பாதுகாப்புக்குன்னு பல லட்சம் கோடி செலவு பண்ணிட்டு தன்னுடைய நாட்டை பாதுகாத்து வராங்க. அப்படி இருக்கிற போது அந்த பாதுகாப்புக்கு முக்கியம் என்ன? யாரு நம்ம நாட்டை பாதுகாக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அண்டர்ல இருக்கிற ஆர்மடு போர்சஸ் அண்ட் ஹோம் மினிஸ்ட்ரி அண்டர்ல இருக்கிற சிஏபிஎஃப், சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் போர்சஸ். இது ஏன் ரெண்டு ப்ரொடெக்ஷன் ஒரே வேலை தான், பட் ரெண்டு டிபார்ட்மெண்ட் அண்டர் இல்லை, ஏன் செய்யறாங்கன்னு பார்ப்போம்னா, எந்த ஒரு காயினை எடுத்துக்க, எந்த ஒரு பேப்பரை எடுத்துக்க, எதுக்குமே ரெண்டு பக்கம் இருக்கும். ஒண்ணு வெளிப்பக்கம், இன்னொன்னு உள்பக்கம். ஸோ நம்ம நாட்டோட எக்ஸ்டர்னல் வெளியிலிருந்து வர ஆபத்தை எதிர்கொள்றதுக்கு இருக்கிறது தான் ஆர்மடு போர்சஸ், அதாவது ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ். அதே மாதிரி உள்நாட்டு கலவரம், உள்ள இருந்து பிரச்சனை கொடுக்கிற நம்ம உள்நாட்டு கலவரத்தை எதிர்கொள்றதுக்கு இருக்கிறது தான் சிஏபிஎஃப் என்ற சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் போர்சஸ். இதுலயும் ரொம்ப டிஃப்ரெண்டான டாஸ்க் பண்ற டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அதை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்மடு போர்சஸ் பத்தி பார்ப்போம். ஸோ ஆர்மடு போர்சஸ் எடுத்தாச்சுன்னா, இது ஃபுல் இந்தியன் ஆர்மடு போர்சஸ் அண்ட் சிஎஃப்எஃப் ஃபுல்லுக்கு கமாண்ட், சுப்ரீம் கமாண்டண்டா யார் இருப்பாங்கன்னா நம்மளுடைய பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அவங்க தான் சுப்ரீம் கமாண்டண்டா இருப்பாங்க. அதுக்கு அடுத்துதான் நம்ம பொலிட்டிக்கல் லெவல்ல யாருன்னு பார்த்தாச்சுன்னா, டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆர்மடு போர்சஸை கண்ட்ரோல் பண்றவர், அதே மாதிரி ஹோம் மினிஸ்டர் சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் போர்சஸ் கண்ட்ரோல் பண்ற லெவல்ல அவங்க ரெண்டு பேரும் செயல்படுவாங்க. அதுக்கு அடுத்தது அபிஷியலி நம்ம பார்த்த போயிடுச்சுன்னா, ஆர்மடு போர்சஸ் 3 சர்வீஸ் இருக்குன்னு சொல்லியாச்சு. ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ். இதை மூணையும் கண்ட்ரோல் பண்ற ஒருத்தர் யாரு? சிடிஎஸ், சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். இவர் தான் இது மூணுக்கும் கமாண்டரா செயல்படுவாரு. அதே நேரத்துல ஒவ்வொரு சர்வீசஸும் ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ் இது மூணுமே ஒரு ஹெட்டோட அண்டர்ல தான் ஒர்க் பண்ணும். அப்ப ஆர்மியோட ஹெட் COAS என்னவாங்க, சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப். ரெண்டாவது நேவி, சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப். மூணாவது சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப். இப்படி அவங்க ஒவ்வொரு ஹெட்டா இருப்பாங்க. ஸோ இத பத்தி இந்த வீடியோல நம்ம ஃபுல் விரிவா பார்ப்போம். ஏன்னா NCCல ஸ்பெஷலைஸ்டு சப்ஜெக்ட்னு எடுத்தாச்சுன்னா ஃபர்ஸ்ட் லெசனே நமக்கு வர்றது என்னன்னா ஆர்மடு போர்சஸ் அண்ட் சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் போர்சஸ். இதுதான். அதனால இந்த வீடியோவை உள்ள போவோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு RDC ஸ்கூல். RDC மீன்ஸ் ரவி ட்ரில்
கிளாஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்மடு போர்சஸ் அண்ட் சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் போர்சஸ். இது ரெண்டுமே என்ன வேலை செய்யுதுன்னா நம்மளுடைய நாட்டோட பாதுகாப்பு ப்ரொடெக்ஷனுக்காக தான் வேலை செய்யுது. ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்மடு போர்சஸ் எடுப்போம். ஆர்மடு போர்சஸ்ன்னு பார்த்தாச்சுன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் ஆர்மடு போர்சஸ் ஃபுல் அண்டர் யார் கமாண்டர் இருக்கா? சிடிஎஸ். சிடிஎஸ் யாரு? இப்போதைய சிடிஎஸ் யாருன்னா ஜெனரல் அனில் சௌஹான். அடுத்தபடியா நம்ம எடுத்தாச்சுன்னா அந்த ஆர்மடு போர்சஸ் சென்டர்ல 3 சர்வீசஸ் இருக்கு. ஒன்னு ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்மியை பத்தி பார்ப்போம். ஆர்மி எடுத்தாச்சுன்னா ஆர்மி தரைப்படை. நம்மளுடைய இந்தியாவோட நிலப்பரப்பை வந்து ப்ரொடெக்ஷன் பண்றது யாரு? வெளியில இருந்து வர ஆபத்தை கடந்து ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பு கொடுக்கறது யாருன்னு பார்த்தாச்சுன்னா நம்ம ஆர்மி தான். ஸோ அந்த ஆர்மி சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் தற்போதைய யாருன்னா ஜெனரல் உபேந்திர திவேதி. அவருடைய ரேங்க் ஜெனரல், பேரு உபேந்திர திவேதி. ஸோ இவருக்கு அடுத்தபடியா யார் இருப்பாங்கன்னு பார்த்தாச்சுன்னா வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் இருப்பாங்க. வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் அவருடைய ரேங்க் என்ன இருக்குன்னா லெப்டினன்ட் ஜெனரல். இப்போதைய வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் யாருன்னா லெப்டினன்ட் ஜெனரல் புஷ்பேந்தர் சிங். அதுக்கு அடுத்துதான் டெபுட்டி சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப்னு 3 ஸ்டாஃப் ஆபீசர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பிஎஸ்ஓ பிரின்சிபல் ஸ்டாஃப் ஆபீசர்ஸ் அப்படின்னு அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சிடிஎஸ், அதுக்கு அடுத்தது ஆர்மின்னு எடுத்தாச்சுன்னா சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப், அதுக்கு அடுத்தது வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப், அதுக்கு அடுத்தது டெப்டி சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப், அதுக்கு அடுத்தது பிரின்சிபல் ஸ்டாஃப் ஆபீசர்ஸ். அதுக்கு அடுத்தபடியா யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஆர்மிலே வெவ்வேறு ஆர்மடு ஆபீசர்ஸ் எல்லாம் இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு இன்ஃபென்ட்ரி, ஆர்மடு போர்சஸ், இஎம்இ, ஏஎம்சி, ஏஓசி, இந்த மாதிரி தனித்தனியா இருக்கும். சப்ளைக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. ஆர்டினன்ஸ் க்ளோத்திங் எல்லாம் பார்க்குற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி வெப்பன் எக்யூப்மெண்ட்டை பார்க்குற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். இதோட ஹெட் ஆகிட்டு ஆபீசர்ஸை நியமிச்சுடுவாங்க. நெக்ஸ்ட் பேர் யாரு? சீஃப் ஆஃப் ஆர்ம் அண்ட் சர்வீசஸ், ஆர்ம்ட் அண்ட் சர்வீஸ். அவங்களுக்கு ஒரு சீஃபை நியமிச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்ததுதான் என்னன்னா ஃபீல்டு. அதாவது நம்மளுடைய நிலப்பரப்பை 7ஆ டிவைட் பண்ணிட்டு அந்த 7 டிவிஷனுக்கு ஒவ்வொரு லெப்டினன்ட் ஜெனரல் ரேங்க் இருக்கிற ஸ்டாஃப் ஆபீசரை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. ஜிஓசியின் கமாண்ட் 7 கமாண்டா நம்ம டிவைட் பண்ணிருக்குன்னு அர்த்தம். அவருடைய ரேங்க் அந்த 7 கமாண்டுக்கும் அப்பாயிண்ட் பண்ணிருக்கிற ஹெட்டோட ரேங்க் என்ன இருக்குன்னா லெப்டினன்ட் ஜெனரல் இருக்கும். அவருடைய அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா போர்சஸ், நாட் ஓன்லி ஆர்மியில இன்ஃபென்ட்ரி இல்ல, ஏஎம்சி, ஏஓசி, சப்ளை யார் இருந்தாலும் எல்லாமே அவர் அண்டர்ல இருக்கிற மாதிரி தான் அர்த்தம். அவருடைய ஆர்டரை தான் ஒபே பண்ணிட்டு அவங்க ஃபீட்பேக் கொடுப்பாங்க. இதுதான் நம்ம ஆர்மியோட ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த 7 கமாண்ட்னு சொல்லியாச்சு. 7 கமாண்ட் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த 7 கமாண்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி 7 கமாண்டோட ஹெட் எங்க இருக்குன்னு பார்த்தாச்சுன்னா டெல்லியில் இருக்கிற ஆர்மி ஹெட் குவார்டர் தான். இது ஃபுல் இந்தியன் ஆர்மியோட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ரன் ஆகிற இடம் எங்கன்னா நியூ டெல்லியில இருக்கு. 7 கமாண்டர்னு பார்த்தாச்சுன்னா நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக பாருங்க, நம்ம கிட்ட எத்தனை திசை இருக்கு? 4 டைரக்ஷன் இருக்கு திசை. ஒன்னு சவுத், வெஸ்ட், ஈஸ்ட், நார்த். ஸோ 4 கமாண்டும் சேம். சவுதர்ன் கமாண்ட், வெஸ்டர்ன் கமாண்ட், ஈஸ்டர்ன் கமாண்ட் அண்ட் நார்த்தன் கமாண்ட். இது 4க்கும் சென்டரா ஒன்னு இருக்கும். ஸோ அது என்ன நடப்போம் நம்ம சென்டர் கமாண்ட். அதுக்கு அடுத்து சவுத்தும் வெஸ்டும் சேர்ந்து ஒரு டைரக்ஷன் உண்டாகும். அது என்னது? சவுத் வெஸ்ட். அப்ப சவுத் வெஸ்டர்ன் கமாண்ட். ஃபைனலா ஆர்மி ட்ரைனிங் கமாண்ட். எந்த ஒரு ஆர்மியில யார் ஒரு ஆள் ஜாயின் பண்ணாலும் கம்பல்சரி ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ அதை ரன் பண்றதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த கமாண்ட் தான் ட்ரைனிங் கமாண்ட். ஸோ 7 கமாண்ட் என்னது? சவுதர்ன் கமாண்ட், வெஸ்டர்ன் கமாண்ட், நார்த்தன் கமாண்ட், ஈஸ்டர்ன் கமாண்ட், சவுத் வெஸ்டர்ன் கமாண்ட், சென்ட்ரல் கமாண்ட் அண்ட் ஆர்மி ட்ரைனிங் கமாண்ட். 7 கமாண்ட் எங்க இருக்கு? சவுத் புனே, அதுக்கு ஆப்போசிட் நார்த் உதம்பூர், ஈஸ்ட் கல்கட்டா, அதுக்கு ஆப்போசிட் வெஸ்ட் சண்டிமந்திர், சவுத் வெஸ்ட் ஜெய்ப்பூர், ட்ரைனிங் சிம்லா, சென்டர் லக்னோ. இது மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்காங்க. இதோட எல்லா கமாண்டுக்கும் எதாயிட்டா இருப்பாரு? ஜிஓசி இன் கமாண்ட். ஜிஓசி இன் சினா ஜெனரல் ஆபீசர் கமாண்ட் இன்
கமாண்ட்ஸ், அந்த கமாண்ட்ல இருக்கிற எல்லா ஆபீசர்ஸ்க்கும் ஸ்டாப் ஆபீசர் யார் இருப்பாரு? இந்த ஜிஓசி தான் இருப்பாரு. இதுதான் நம்ம ஆர்மியோட ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் ஆர்மியில வேரியேஷன் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அதாவது இன்ஃபென்ட்ரி இருக்குது, ஆர்மடு போர்சஸ் இருக்கு, ஆர்மி ஆர்மடு இருக்கு, ஆர்டிலரி இருக்கு, ஏஓசி ஆர்மி ஆர்டினன்ஸ் சென்டர் இருக்குது, ஏஓசி இருக்கு, சப்ளை ஏஎஸ்சி இருக்கு, அதுக்கு அடுத்தது ஏஎம்சி மெடிக்கல் கோர் இருக்குது. இந்த மாதிரி வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஆர்மிக்கு அண்டர்ல தான் வரும். ஸோ நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 15 ஆர்மி டேவா செலிப்ரேட் பண்றோம். ஏன்னா 15 ஜனவரி 1949 வரைக்கும் நம்மளுடைய இந்தியன் ஆர்மியை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தது யாருன்னா பிரிட்டிஷோட ஜெனரல் பிரான்சிஸ் பட்சர். அவர் கண்ட்ரோல்ல தான் நம்ம லாஸ்டா சர்வீஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நமக்கு சுதந்திரம் 1947 15 ஆகஸ்ட் கிடைச்சாலும் நம்ம அவருடைய ஆர்டரை தான் ஃபாலோ பண்ணி சர்வீஸ் பண்ணியிருந்தாச்சு. 1949 ஜனவரி 15 அன்னைக்கு தான் நம்ம நாட்டில் பிறந்த நம்மளுடைய ஃபீல்டு மார்ஷல் கரியப்பா அவர் காட்டுந்து அந்த சென்ட்ரல் இந்த கமாண்ட் பண்ற டியூட்டியை ரிசீவ் பண்ணாரு, டேக் ஓவர் பண்ணாரு. அந்த நாளா தான் நாம ஒவ்வொரு வருஷமும் 15 ஜனவரிய ஆர்மி டேவா செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். ஸோ ஆர்மியில பார்த்தாச்சுன்னா நமக்கு வேரியேஷன் டிவிஷன் இருந்தாலும் அதோட ஃபுல் ஹெட் யாரு? சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் தான். அவர் அண்டர்ல தான் நம்ம இந்த வேலையை பாதுகாப்பா கொடுக்குற இந்த வேலையை சிறப்பா செஞ்சுட்டு இந்தியன் ஆர்மி உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாடும் தன்னுடைய ஆர்மியை வச்சிருந்தாலும் நம்மளுடைய ஆர்மி உலக நாடுகள்ல 4th ரேங்க்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் அமெரிக்கா, 2 ரஷ்யா, 3 சைனா, 4வது இடத்துல நம்ம இந்தியா இருக்கும். ஏதாவது நம்மளுடைய வெப்பன் பவர்ஸ், படைபலம், இதெல்லாம் நம்மளுடைய வேலை செய்யற டாக்டிக்ஸ் இதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு நம்மளுடைய ஸ்ட்ரென்த் உலக நாடுகள்ல 4வது இடத்துல நம்மளுடைய ஆர்மியை வச்சிருக்கோம். 4th ரேங்கை அச்சீவ் பண்ணிருக்கோம். அடுத்ததா பார்த்தாச்சுன்னா ஆர்மடு சர்வீஸ்ல செகண்டா வர்றது எதுன்னா நேவி. நேவி நம்மளுடைய நாடு ஒரு தீபகற்ப நாடு. தீபகற்பன்ற போது என்ன சொல்லுவாங்க, 3 பக்கமும் தண்ணியாலும் ஒரு பக்கம் நிலத்தாலும் இருக்கிறதுனாலதான் அதை தீபகற்பம் சொல்லுவாங்க. ஸோ சீ லேண்ட், அது தண்ணி கவர் பண்ணிக்கிற அந்த இடத்த எல்லாம் கவர் பண்றது எது? அந்த இடத்துல நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு சர்வீசஸ் தான் நேவல் சர்வீசஸ். இப்போடைய சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் யாரு? அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி. அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி. சேம் அவரோட ஆர்கனைசேஷன் நெக்ஸ்ட் யார் இருப்பாங்கன்னா வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப். அவரை என்ன சொல்லுவோம்? வைஸ் அட்மிரல். எப்படி ஆர்மி ரேங்க் ஜெனரல்னு சொன்னோமோ இதுக்கு அட்மிரல். வைஸ் அட்மிரல் யாரு? சஞ்சய் வாட்ஷான். ஸோ ஆர்மியில எப்படி 7 கமாண்ட் இருந்தாச்சோ நேவியோட ஒர்க்கிங் எத்தனை கமாண்ட் இருக்குன்னா 3 கமாண்ட் இருக்கு. 3 கமாண்ட் எதுன்னா வெஸ்டர்ன் நவல் கமாண்ட், ஈஸ்டர்ன் நவல் கமாண்ட், சவுத்தர்ன் நவல் கமாண்ட். வெஸ்டர்ன் நவல் கமாண்ட் எங்க இருக்கு? மும்பையில் இருக்கு. ஈஸ்டர்ன் எங்க இருக்கு? விசாகப்பட்டினத்துல இருக்கு. சவுதர்ன் நவல் கமாண்ட் கொச்சியில இருக்கு. 3 கமாண்ட் தான் நம்ம நேவிய ரன் பண்ணுது. அதே மாதிரி வேர்ல்டு நேவல் நம்மளுடைய இந்தியாவோட ரேங்க் எத்தனை? 7th பொசிஷனை அச்சீவ் பண்ணியிருக்கோம். எத்தனை போர் கப்பல்கள் வச்சிருக்கோம், எவ்வளவு படைபலம் இருக்கு, எவ்வளவு செயல்படுறது, டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரியாக்ட் பண்றது, ப்ரொடெக்ஷன் எப்படி கொடுக்கும், இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணிட்டு உலக நாடுகள்ல 193 நாடுகள்ல பார்த்தாச்சா நம்ம 7வது ரேங்கை அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு வருஷமும் 4 டிசம்பர் தான் நம்ம நேவல் டேவா செலிப்ரேட் பண்ணுவோம். ஏன்னா 1971 நடந்த வார்ல நம்மளுடைய நேவி ஆபரேஷன் ட்ரெடன்ட் என்ற அந்த ஆபரேஷனை சக்சஸா கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. சக்சஸ்ஃபுல்லியா கம்ப்ளீட் பண்ணதுனால அதுல நேவியோட பார்ட்டிசிபேஷன் பெஸ்டா இருந்துட்டு அதனாலதான் நம்ம அந்த நாளை ஒவ்வொரு வருஷமும் நேவல் டேவா செலிப்ரேட் பண்றோம். லாஸ்ட் ஆர்மடு போர்சஸ்ல லாஸ்ட் சர்வீசஸ் என்ன இருக்கு? ஏர்போர்ஸ். ஸோ
ஏர்போர்ஸ் அது ஹெட் யாருன்ற போது சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப் யாருன்னா சீஃப் ஆஃப் ஏர் மார்ஷல்னு சொல்லுவோம். சீஃப் ஆஃப் ஏர் மார்ஷல். ஏர் மார்ஷல் ஏபி சிங், அமர்பிரீத் சிங். அதுக்கு அடுத்தது அவருக்கு வைஸ் சீஃப் ஆஃப் ஏர் மார்ஷல் இருப்பாங்க. வைஸ் சீஃப் ஆஃப் ஏர் மார்ஷல் யாருன்னா நர்மதேஸ்வர் திவாரி. ஸோ இவங்களுடைய ஏர் ஸ்டாஃபோட டாஸ்க் என்னன்ற போது லடாய், அதாவது சண்டை கான்ஃபிளிக்டான இதுல இருந்து இந்தியன் ஏர்பேஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஒவ்வொரு நாட்டுக்கும் தனக்குன்னு ஒரு ஏர் ஸ்பேஸ் வந்து பவுண்டரி இருக்கு. எப்படி நம்ம நிலத்துல பவுண்டரி இருக்கோ அதே மாதிரி ஏர்லயும் ஸ்பேஸ்லயும் பவுண்டரி இருக்கு. அவங்களுடைய ஏர் ஸ்பேஸை ப்ரொடெக்ட் பண்றது தான் இவங்களுடைய முக்கியமான டியூட்டியா இருக்கும். எப்ப கான்ஃபிளிக்ட் ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு, இப்ப எக்ஸாம்பிளுக்கு உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை நடந்துட்டே இருக்கு. அப்ப அதோட ஏர் கண்ட்ரோல் ஏர் லொகேஷன்ல வரும்போது இந்த நாட்டுக்காரங்க அந்த நாட்டோட வண்டிய, அந்த நாட்டோட ஃபிளைட் ஜெட் எது வந்தாலும் அட்டாக் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க எங்க வந்தாலும் அட்டாக் பண்ணுவாங்க. இதுதான் ஏர் போர்ஸோட டியூட்டி. ஸோ ஏர் போர்ஸ்ன்னு எடுத்த மாதிரி சேம் ஏர் போர்ஸ் என்ன பண்ணுது, அவங்களுடைய ஃபங்க்ஷனால 3 மெயின் பிரான்ச்சை வச்சு ஃபங்க்ஷன் பண்றாங்க. 3 மெயின் பிரான்ச், அதாவது ஏர்ஸ்டா பிரான்ச்னு ஒன்று இருக்கு. ஏர்ஸ்டா பிரான்ச் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்லி பிளைங், யார் யாரு பிளைங் அதாவது பறக்கிற பைலட்டா வேலை செய்யறவங்க அவங்கள அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் பண்றது தான் இந்த ஏர்ஸ்டா பிரான்ச். அடுத்தது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரான்ச். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரான்ச் என்ன பண்ணுன்னா அவங்களோட ஃபுல் ஆடம் அக்கமண்டேஷன் இதெல்லாம் பாக்குறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரான்ச். எந்த ஷெட்யூல் என்ன, எது எந்த இடத்துல இருக்கு, அவங்களுடைய அக்கமண்டேஷன் எத்தனை பேர் எங்க இருப்பாங்க, மூவிங் டு செட் கண்ட்ரோல் பண்றது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரான்ச். மூணாவது எடுத்தாச்சுன்னா மூணாவது மெயின்டெனன்ஸ் பிரான்ச். இது என்ன பண்ணுன்னா ஆர்மி எக்யூப்மெண்ட்ஸ், ஜெட்டு, ஃபைட்டர்ஸ் இதெல்லாம் எக்யூப்மெண்ட் மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு பிரான்ச் இருக்கு. எவ்வளவு வாங்கணும், எவ்வளவு செலவு பண்ணணும், அதாவது கால்குலேஷன், இது கால்குலேஷன் இந்த மாதிரி பாக்குறது மெயின்டெனன்ஸ் பிரான்ச்சோட வேலை. சேம் நேவில ஆர்மியில எப்படி 7 கமாண்ட்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரிதான் ஏர்போர்ஸ்லயும் நமக்கு 7 கமாண்ட்ஸ் ஃபங்க்ஷன் பண்றாங்க. 7 அரசு நம்மளுடைய இந்தியாவோட ஸ்பேஸ் டிவிஷனை 7ஆ டிவைட் பண்ணிட்டு ஒவ்வொரு டிவிஷனுக்கும் ஒவ்வொரு கமாண்டிங் ஆஃபீஸரை அப்பாயின்ட் பண்ணி நம்ம ஏர்போர்ஸ் வந்து வேலையை கண்டினியூ பண்றாங்க. அது என்னன்னா கமாண்ட்ஸ் பார்ப்போம். சென்ட்ரல் ஏர் கமாண்ட் அலகாபாத். சென்ட்ரல் ஏர் கமாண்ட் ஃபர்ஸ்ட் என்னது, சென்ட்ரல் ஏர் கமாண்ட் அலகாபாத்ல இருக்கு, உத்தரப்பிரதேசல. ரெண்டாவது ஈஸ்டர்ன் ஏர் கமாண்ட். சேம் ஈஸ்டர்ன் ஏர் கமாண்ட் எங்க இருக்கு, ஷில்லாங்ல இருக்கு. மூணாவது சவுதர்ன் ஏர் கமாண்ட். சவுதர்ன் ஏர் கமாண்ட் எங்க இருக்கு, ட்ரிவாண்டரத்துல இருக்கு, நம்ம கேரளா ட்ரிவாண்டரத்துல இருக்கு. நாலாவது சவுத் வெஸ்டர்ன் ஏர் கமாண்ட். சவுத் வெஸ்டர்ன் ஏர் கமாண்ட் எங்க இருக்கு, காந்திநகர் குஜராத்ல. அஞ்சாவது வெஸ்டர்ன் ஏர் கமாண்ட். வெஸ்டர்ன் ஏர் கமாண்ட் எங்க இருக்கு, நியூ டெல்லியில இருக்கு. ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் ஏர் கமாண்ட் அலகாபாத் உத்தரப்பிரதேஷ். செகண்ட் ஈஸ்டர்ன் ஏர் கமாண்ட் ஷில்லாங். மூணாவது சவுதர்ன் ஏர் கமாண்ட் ட்ரிவாண்ட்ரம். நாலாவது வெஸ்டர்ன் ஏர் கமாண்ட் காந்திநகர் குஜராத். அஞ்சாவது நார்த்தன் ஏர் கமாண்ட் நியூ டெல்லி. இது இல்லாம 2 ஃபங்க்ஷனல் கமாண்ட் இருக்கு. 2 ஃபங்க்ஷனல் கமாண்ட். ஒன்னு ட்ரைனிங் கமாண்ட் எங்க இருக்குன்னா பெங்களூர் கர்நாடகாவில் இருக்கு. ரெண்டாவது மெயின்டெனன்ஸ் கமாண்ட் நாக்பூர் மகாராஷ்டிராவில் இருக்கு. மொத்தம் 7 கமாண்ட் இதையும் ஃபங்க்ஷன் பண்றாங்க. அப்ப யங்கஸ்ட் ஆர்மட் சர்வீஸ் இதுன்னா ஏர்போர்ஸ் தான். வேர்ல்டு ரேங்க் போது நம்ம பார்த்தாச்சுன்னா 3rd ரேங்கை அச்சீவ் பண்ணியிருக்கோம். நம்ம கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட், அட்வான்டேஜ் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்குற போது வேர்ல்டு ரேங்கிங்ல 3வது ரேங்கை அச்சீவ் பண்ணியிருக்கோம். இதுதான் ஆர்மட் சர்வீசஸோட ஸ்ட்ரக்சர். ஆர்மட் சர்வீஸ் யாரோட அண்டர்ல வேலை செய்யன்ற போது பொலிட்டிக்கல் லெவல்ல டிஃபென்ஸ் மினிஸ்டர் அண்ட் அபிஷியல் ஆர்மட் போர்சஸ்ல சிடிஎஸ் அண்ட் வெவ்வேறு அவங்களுடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃபோட ஹெட்ல வேலை செய்யணும்னு பார்த்துருக்கோம். இப்ப சிஏபிஎஃப் அதாவது சென்ட்ரல் ஆர்மட் போலீஸ் போர்சஸ், இது யாரோட அண்டர்ல இருக்குன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர், இது ஹோம் மினிஸ்டர் அண்டர்ல வேலை செய்யும். ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரிதான் வெளியில இருந்து வர எதிர்ப்பு, அதாவது வெளியிலிருந்து வர ஆபத்துகளை எதிர்கொள்றதுக்கு தான் நம்ம ஆர்மட் போர்சஸ். இப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு தான் நம்ம
இந்த சிஏபிஎஃப் என்ற சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்சஸை யூஸ் பண்ணுவோம். இந்த சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்சஸ்ல யார் யாரு எப்படி வேலை செய்யறாங்கன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தாச்சுன்னா பிஎஸ்எஃப் அப்படின்னா பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ், பிஎஸ்எஃப். ரெண்டாவது எடுத்தாச்சுன்னா சிஐஎஸ்எஃப் அப்படின்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ். மூணாவது எடுத்தாச்சுன்னா சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ். நாலாவது எடுத்தாச்சுன்னா ஐடிபிபி இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ். அஞ்சாவது எடுத்தாச்சுன்னா என்எஸ்ஜி நேஷனல் செக்யூரிட்டி கார்ட்ஸ். ஆறாவது எடுத்தாச்சுன்னா எஸ்பிஜி ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப். ஏழாவது எடுத்தாச்சுன்னா எஸ்எஸ்பி சஹஸ்திர சீமா பல். எட்டாவது எடுத்தாச்சுன்னா ஏஆர் அஸ்ஸாம் ரைபிள். இது எல்லாமே சிஏபிஎஃப் என்ற ஹோம் மினிஸ்டர் அண்டர்ல ஃபங்க்ஷன் பண்ணும். இது வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் அண்டர்ல ஒர்க் பண்ணாது. பட் பிஎஸ்எஃப் பண்றது பார்டர் செக்யூரிட்டி. பீஸ் டைம்ல நம்மளுடைய பவுண்டரிஸ்ல மட்டும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கும். வெளியில இருந்து இல்லீகலா ஏதாவது மூவ்மெண்ட்ஸ் இருக்கா, ஏதாவது ஸ்மக்லிங் பண்றாங்களா, அவங்க கண்டது பாதுகாப்பு கொடுக்குது. பட் வார் டைம்னு வரும்போது இவங்க பின்னாடி இருந்துறாங்க, நம்ம ஆர்மி அங்க போய் டிப்ளாய் ஆகிக்கும். சிஐஎஸ்எஃப் பண்றது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்சஸ். மெயின் நம்ம கவர்மெண்ட் அண்டர்ல இருக்கிற இண்டஸ்ட்ரியல்ஸ், ஏர்போர்ட்ஸ், மெயின் ஃபேக்டரிஸ் இதுக்கெல்லாம் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது யாருன்னா நம்ம சிஐஎஸ்எஃப் டீம் தான். அதுக்கு அடுத்தது பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு சிஆர்பிஎஃப் பண்றது துணை ராணுவ படைன்னு சொல்லுவோம். இதோட டியூட்டி உங்களுக்கு மேக்சிமம் தெரியும். விஐபி ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க, எலெக்ஷன் டியூட்டி இருக்கும். இந்த மாதிரி துணை ராணுவ படைய வந்திருக்கின்ற போது சிஆர்பிஎஃப் தான் மேக்சிமம் அங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது இந்தோ திபேத்தியன் பார்டர் போலீஸ்னும் ஐடிபிபி. இங்க சேம் இந்தோ திபேத்தியன் அந்த பவுண்டரியை மட்டும் இவங்க சேம் பிஎஸ்எஃப் மாதிரி வேலை செஞ்சுட்டு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. இல்லீகல் மூவ்மெண்ட்ஸ் இருக்கிறத ஸ்டாப் பண்ணுவாங்க. அந்த இடத்துல லா அண்ட் ஆர்டரை கண்ட்ரோல்ல ரன் பண்ண வச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது என்எஸ்சின்றது நேஷனல் செக்யூரிட்டி கார்ட்ஸ். இது வந்து 1986 தான் உருவாக்குனாங்க. ஏன்னா கஷ்டமான ஆப்ரேஷன்ஸ், ரெஸ்கியூ, இந்த மாதிரி ஒரு ஹாஸ்டேஜஸ் வந்து ரெஸ்கியூ பண்ணணும். இந்த மாதிரி எல்லாம் யாருன்னா ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்து இவங்களுக்குன்ட்டு அவங்கள வச்சுதான் அந்த ஆப்ரேஷன்ல சக்சஸ் பண்ணுவாங்க. என்எஸ்சி ஒவ்வொரு என்எஸ்சிலையும் வேரியஸ் ஆர்மியில் இருக்கிற பர்சன்ஸ் இருப்பாங்க. அது இல்லாம ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் இருப்பாங்க. எல்லாம் இன்க்ளூடிங் பண்ணி தான் அங்க ஒவ்வொரு பர்சனுக்கும் மினிமம் 3 years அங்க அவங்களுடைய சர்வீஸ் இருக்கு. அடுத்தது அவங்க பேக் டு அவங்களுடைய பேரண்ட் ரெஜிமெண்ட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தாச்சுன்னா எஸ்பிஜின்றது ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப். இது மெயின் எதுக்குன்னா பிரைம் மினிஸ்டரோட ப்ரொடெக்ஷனுக்கு மட்டும்தான் பார்க்கும். இது கரண்ட்ல இருக்கிற பிரைம் மினிஸ்டர் ஃபேமிலி இருந்தாலும் சரி, அதாவது இதுக்கு முன்ன வர பழைய பிரைம் மினிஸ்டர்ஸோட ஃபேமிலி அண்ட் பிரைம் மினிஸ்டர்ஸ்க்கு எல்லாம் 24/7 ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது தான் எஸ்பிஜியோட மெயின் டியூட்டியே. அதுக்கடுத்து பார்த்தா சாஸ்திர சீமாபல்ன்றது நேபாள் எப்படி நம்ம இந்தோ திபேத்தியன் இருந்தாச்சோ அதே மாதிரி நேபாள் பார்டர் சைட்ல எல்லாம் சேம் அவனோட பார்டர் பவுண்டரியை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு அங்க லா அண்ட் ஆர்டரை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இந்த சாஸ்திர சீமாபல் இருக்கும். இது எல்லாமே என்னன்னா சிஏபிஎஃப் அண்டர்ல கண்ட்ரோல் பண்ற, ஹோம் மினிஸ்டர் கண்ட்ரோல் பண்ற சிஏபிஎஃப் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்சஸ். இது இல்லாம இதெல்லாம் வெளியில இருந்து வர பிரச்சனை கூட சண்டை போட்டாலும், உள்ள நடக்கிற பிரச்சனை கூட சண்டை போட்டாலும் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு ஒரு சில ஆர்கனைசேஷன் சேம் ஹோம் மினிஸ்டர் அண்டர்ல தான் இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ரெண்டாவது என்னன்னு பார்த்தாச்சுன்னா இன்கம் டேக்ஸ் ஆபீசஸ், அது ரெண்டாவது இந்தியன் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். மூணாவது என்னன்னு பார்த்தாச்சுன்னா டைரக்டர் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ். சேம் இப்ப என்ன சொல்லுவோம், இடி என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா, அமலாக்கத்துறை இந்த மாதிரி எல்லாம் வருது, சேம் இது கண்டர்ல தான் வரும். மூணாவது டைரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட். நாலாவது என்னன்னு பார்த்தாச்சுன்னா சென்ட்ரல் எக்கனாமிக் இன்டெலிஜென்ஸ் பியூரோ. இதுவும் சட்டவிரோதமா வர பண பரிவர்த்தனை இதெல்லாம் என்ன பண்ணும், இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை வந்து ரெக்கவர் பண்றதுக்கு தான் இதோட டியூட்டி. அதுக்கு அடுத்தது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸசைஸ் இன்டெலிஜென்ஸ். கார்கோ த்ரூ வர்றது, அதாவது சிப்ல வர்ற இந்த மாதிரி இல்லீகல் ஸ்மக்லிங், இதெல்லாம் இது
இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை ரெக்கவர் பண்ணி நம்மளுடைய நாட்டுக்கா டாக்ஸா கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எல்லாம் கலெக்ட். அடுத்தது NIA, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. நேஷனல் லெவல்ல நடக்கிற பெரிய பெரிய ஸ்கேம் இதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை கண்டுபிடிச்சி சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்காக தான் NIA ஃபங்க்ஷன் பண்ணுது. அதுக்கு அடுத்தது நார்கோஸ்டிக் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட், போதைப் பொருள் தடுப்பு பிரிவுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த டீம். இது எல்லாமே சென்ட்ரல் மினிஸ்ட்ரி அண்டர்ல தான் ஃபங்க்ஷன் பண்ணும். இது இல்லாம 2 போலீஸ் ட்ரைனிங் இருக்கிற டீம் இருக்கும். அதாவது பியூரோ ஆஃப் போலீஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், பீகார் போலீஸ் ரிசர்ச் அண்ட் BPRD, பியூரோ ஆஃப் போலீஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஒரு டீம் இருக்கும். அதுக்கு அடுத்தது நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ, NCRB, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ. அதாவது நம்ம நாட்டில் நடக்கிற எல்லா கிரைமும் ஒருத்தா ரெக்கார்ட் பண்ணி வைப்பாங்க, மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுதான் NCRB, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ. இது எல்லாமே என்னன்னா சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் இன்டெலிஜென்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இது இல்லாம இந்த ஃபாரன்சிக், இந்த மாதிரி தடயவியல் சொல்லுவோம் பாத்தீங்களா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு கிரைம் நடந்திருக்கு, அந்த இடத்துல போயிட்டு கை ரேகை ஏதாவது வேற எதனா தடயம் கிடைக்குதான்னு செக் பண்ண மாதிரி, அதுதான் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட். இது இருக்கும். அதுக்கப்புறம் LSJN என்ற நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிரிமினாலஜி அண்ட் ஃபாரன்சிக் சர்வீஸ், இது நம்ம ஃபங்க்ஷன் பண்ணுவோம். இது எல்லாமே ஏர் அண்டர்ல இருக்குன்னா ஹோம் மினிஸ்ட்ரி அண்டர்ல. இதோட டாஸ்க் என்னன்னா நம்மளுடைய பாதுகாப்பு தான், நம்மளுடைய உள்நாட்டு பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். அது இல்லாம நம்மளுடைய நாடு 28 ஸ்டேட்டா டிவைட் ஆயிருக்க. ஒவ்வொரு ஸ்டேட் அண்டர்லயும் அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த நாட்டோட சீஃப் மினிஸ்டர் அண்டர்ல ஃபங்க்ஷன் பண்ணணும்னு வச்சுப்போம். ஒவ்வொரு நாடு என்ன பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு போலீஸ் மினிஸ்டர் வச்சிருப்பாங்க. மேக்சிமம் போலீஸ் மினிஸ்டர் யாரு கண்ட்ரோல்ல இருக்குன்ற போது சீஃப் மினிஸ்டரோட கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கோம் எல்லா ஸ்டேட்டும். ஸோ அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு பார்த்தாச்சுன்னா, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் DGP என்ற ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் யாரு? DGP, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். அதுக்கு அடுத்தது IG என்றவர் இன்ஸ்பெக்டர் ஜெனரல். இன்ஸ்பெக்டர் இவருக்கு அண்டர்ல எப்படி இருக்குன்னா, ஒரு 6 to 9 டிஸ்ட்ரிக்ட் அண்டர்ல இருக்கிற எல்லா போலீஸ் போர்சஸும் இவர் அண்டர்ல வச்சிருப்பாங்க. இது IG. அடுத்தது யார் வைப்பாங்கன்னா எஸ்பின்றது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டோட ஒரு எஸ்பி இருப்பார், சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ். இவர் அண்டர்ல அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லா போலீஸும் இவர் அண்டர்ல தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது DSP, டெபுட்டி சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ். இவருக்கு இடையில அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற 6 to 9 போலீஸ் ஸ்டேஷன், அந்த டிஸ்ட்ரிக்ட வந்து 3ஆ டிவிஷன் பண்ணிருக்கலாம், 6ஆ டிவிஷன் பண்ணிருக்கலாம். அந்த இலாக்காவில் இருக்கிற போலீஸ் உள்ள யாரோட கண்ட்ரோல் இருப்பாங்க? DSP அண்டர்ல இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது யார் வருவாங்கன்னா இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர்ன்ற போது அந்த ஒரு ஸ்டேஷனோட கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஃபுல்லும் அந்த இன்ஸ்பெக்டருக்காக இருக்கும். அதே அந்த ஸ்டேஷன் ரூரல் ஏரியாவில் இருக்கு, வில்லேஜ் மாதிரி இருக்கிற நார்மல் ஏரியாவில் இருக்குன்ற போது அந்த ஸ்டேஷனை கமாண்ட் பண்றது யாருன்னா ஒரு சப் இன்ஸ்பெக்டரா இருப்பாரு. சப் இன்ஸ்பெக்டர் ஃபர்ஸ்ட், அதுக்கு அடுத்தது இன்ஸ்பெக்டர், அதுக்கு அடுத்தது அந்த இன்ஸ்பெக்டர் யாருக்கு ரிப்போர்ட் கொடுப்பாருன்னா DSPக்கு, அந்த DSP யாருக்கு ரிப்போர்ட் கொடுப்பாருன்னா SPக்கு, அந்த SP யாருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாருன்ற போது IG, அந்த IG யாருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாரோ DGP யாருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவான்ற போது நம்ம CM. அங்கிருந்து தான் ஒரு ஆர்டரு மேல இருந்து கீழே வந்து அதோட ஃபீட்பேக் கீழே இருந்து மேல போகும். இதுதான் செயின் ஆஃப் சிஸ்டம். இது எங்க நடக்குன்னா நம்ம ஸ்டேட் லெவல்ல. ஸ்டேட் லெவல்லையும் ப்ரொடெக்ஷன்ன்றது முக்கியம். ஏன்னா காம்படிட்டிவான இந்த உலகத்துல நம்ம எப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னுடைய முன்னேற்றத்தை நோக்கி போறோம்னாலையும் நம்ம இருக்கிறத நம்மளுடைய லெப்ட் ரைட்ல இருந்து வர ஆபத்தை கவர் பண்ணிட்டு அவங்க கடந்து எதிர்த்து ஜெயிச்சுதான் நாம அடுத்த ஸ்டெப்பை வைக்க முடியும். அதனால ஒவ்வொரு நாடும் சரி, ஒவ்வொரு ஸ்டேட்டும் சரி, ஒவ்வொரு வீடும் சரி, பாதுகாப்புன்றது ரொம்ப முக்கியம். அப்பதான் நம்ம வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ண முடியும்.
இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி என்சிசில வர ஸ்பெஷலைஸ்டு கிளாஸஸ் எல்லாமே 1 by 1 உங்களுக்கு புரியுற மாதிரி அடுத்த வீடியோ போடுவோம். இன்கேஸ் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு நினச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க கமெண்ட் பண்றதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம், உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணுவோம். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கும். அது வரைக்கும் ஜெய் ஹிந்த்.